ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, டோர் பேட்ஸில் இருக்கிற அந்த ரப்பர் வந்து என்ன ப்ராப்ளம் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வண்டியை எடுத்துக்கணும், எக்ஸாம்பிள் இந்த வண்டியை எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த டோரோட இன்னர் பீடிங் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே கரெக்டாக மோல்டாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வருடங்கள் ஓடின ஏஜஸ் வெஹிக்கிளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. அது நீங்களே வந்து அது சரி பண்ணலாம். அது எப்படின்றது சொல்லிடுறேன். அந்த டோர் பார்த்துட்டோம். இந்த டோர் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது டோட்டலாகவே வந்து பாடியிலேருந்து அந்த ரப்பர்ஸ் வந்து வீக் ஆகி கீழே இறங்கியிருக்கு. இதை கஸ்டமர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில பேர் தெரியாமல் இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது தெரியாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை ஃபெவிக்விக் வச்சு பாடியில் ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம். இது வந்து ஃபிக்ஸ் ஆகாமல் அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்குது. தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு சின்ன விஷயந்தான் இது கொஞ்சம் இந்த இடத்த நம்ம 2 கட்டை விரலையும் இப்படி அமுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்க மெட்டல் காம்பனண்ட் வந்து க்ரிப் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாக இதில் ஃபைண்ட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், தெரியுதுங்களா? அமுக்க ரெண்டுமே உள்ளே வந்து சின்னதாகிட்டே வருது. இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்களா? இப்போ நம்ம எந்தவித க்ளூஸுமே யூஸ் பண்ணல. ஒரு சின்ன விஷயந்தான். அந்த ஹேண்டில் வந்து 2 கட்டை விரலை வச்சு நம்ம க்ரிப் பண்ணுறது மூலயமா இந்த இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.